அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்திலே, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது சொல்லுவார். தாவீதுக்கு இரட்சிப்பை கொடுத்தார், தாங்கினார், தாவீதை உயர்த்தினார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே 78ஆம் சங்கீதம் 71வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, கரவலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை அழைத்து தமது ஜனமாகிய யாக்கோபையும் தமது சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு ஆண்டவர் அழைத்து வந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்து நாளுக்கு நாள் உயர்த்தினார். தாவீதை அருமையாய் உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் வைத்தார். அதில் தான் தாவீது சொல்கிறார், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்வார். அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இரட்சிப்பின் கேடகத்தை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். இந்த கடினமான காலங்களை நினைத்து பார்க்கும்போது, இந்த 2-3 ஆண்டுகள் கொரோனாவினாலும் மற்ற பொருளாதார சூழ்நிலைகளினாலும் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மக்கள் கண்ணீர் வடித்த போதிலும் கர்த்தருடைய ஜனங்களை விசேஷித்த விதமாய் தம்முடைய கரங்களில் மறைத்து நடத்தி வந்திருக்கிறார். நிச்சயமாய் அவருடைய காருண்யம் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும் போது, இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிற போது, ஒரு தெய்வ பக்திக்கு ஏதுவாய் இந்த வசனத்தை வாசிக்கிற போது, உங்கள் இரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள், கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய இரட்சிப்பு தேவனுடைய இலவசமான கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சிப்பை எல்லா சூழ்நிலைகளிலும் காத்து கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தாங்குவார், நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் இரட்சிப்பை காத்து கொள்கிறதற்கு மிகவும் பிரயாசப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, தனிமைகள் வந்தது, கண்ணீர் வந்தது, பாடுகள் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய இரட்சிப்பை, தேவனுடைய அந்த கிருபையை காத்து கொண்டு வந்தார். தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய் மாற்றினார். அதனால் தான் ஆண்டவரே சொன்னார், என் தாசனாகிய தாவீது என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாமும் கூட வாழ ஆசைப்படும் போது, ஆரம்பிக்கும் போது, நடக்கும்போது, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தாங்கி தப்புவித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தாவீதை உயர்த்தின தேவன்தான் நம்முடைய தேவன். நாம் அவரோடு கூட இருந்தால், நம்முடைய இரட்சிப்பை காத்து கொண்டால், நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் தாங்குவார், தப்புவிப்பார், வரும் காலங்களிலே உயர்த்துவார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. உங்கள் இரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை தாங்கி உயர்த்துவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, தாவீதின் வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதமான கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவருக்கு இரட்சிப்பை கொடுத்தீர், தாங்கினீர், அவரை உயர்த்தினீர். அதே போல எங்களுக்கும் இரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், எங்களை தாங்குகிறீர், உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்கள் இரட்சிப்பை நாங்கள் இந்த நாட்களிலே காத்து கொண்டு எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்பதற்கு தேவன் உதவி செய்வீராக. நிச்சயமாய் நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை உயர்த்துவீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.